அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாம். ஏன்னா ரஷ்யாவுடைய உயிர் நாடியான கிரெஞ்ச் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதன் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் கிரீமியாவும் ரஷ்யாவும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாலம் இழுத்து மூடிட்டாங்க ரஷ்யா மண்டையை உடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த தாக்குதல்கள், வெளிப்படையான மிரட்டல்கள், வந்து கையெழுத்து போடுறீங்களா, இன்னும் இது மாதிரி தாக்கல் நடத்தட்டுமான்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த அணு ஆயுதத்தை தொடச்சவங்க தொடச்சிட்டே இருக்கிறாங்க. அதை தொடச்ச கை கூட தேஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரஷ்யா தரப்பில் இருந்து. இருந்தாலும் உக்ரைன் தரப்பு ஃபுல்லாக நேற்று இரவு ஃபுல்லாக தூங்குனாங்களானா தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு பக்கம் மிரட்டல்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. இதை தாண்டி பல செய்திகள் நம்ம பதிவில் சிறப்பு செய்திகளாக நிறைய பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கே போயிடலாம். வீடியோக்களை பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். கிட்டத்தட்ட இதை நான் 4வது மைக்கு மாற்றிருக்கேன். நிறைய பேர் தொடர்ந்து வாய்ஸ் லோவாக வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் மைக்கு பிரச்சனையால் எடிட்டிங் பிரச்சனையான்னு தெரில. விஎன் ஆப் மூலிமா தான் எடிட் பண்ணுறேன். என் மொபைலில் கரெக்டாக தான் கேட்குது, ஒரு சிலர் கரெக்டாக கேட்குது. இல்லை இந்த தடவை வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத எனக்கு ஒரு தடவை கமெண்ட் பண்ணிடுங்க. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ரீச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை அப்பயும் உங்களுக்கு வாய்ஸ் லோவாக வருதுன்னா நான் என்ன மாற்றுறது, இல்லை ஒருவேளை எடிட்டிங் ஆப் தான் பிரச்சனையான்றதை பார்க்குறேன். நான் 4வது மைக்கு மாற்றிட்டேன். ஆனால் மைக்கில் பிரச்சனை இல்லைன்றது ஒரு வகையில் நான் அனலைஸ் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டுக்கிற மைக்குக்காக ஐ திங்க் ஆப்பில் தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சரி, அந்த வாய்ஸை மட்டும் ஒன்று சொல்லுங்கள். ஒரு ரெக்வஸ்ட்டோடு நம்ம கடந்து போயிடலாமே. குறிப்பாக தக் லைஃப் கமலஹாசன் அவர்கள் நடித்த படம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நார்மலாகவே இந்த மாதிரியான பிரச்சனையை ஒவ்வொரு படமும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதை ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் ரீச் ஆகும், நல்ல விளம்பரமும் கொடுக்கும். ஒரு பேசின ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் மொழியிலிருந்து தோன்றியது தான் கன்னடம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களில் உணர்வுகளை கோபம் அடைய செய்தது. சரி, அங்கே மக்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டில் கேஸ் போடும்போது கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீதிபதியாக அவங்களோட ரொம்ப வெறித்தனமாக பேசுகிறாரு. என்ன கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் என்ன, அது எப்படி உங்களுக்கு தெரியும், நீ என்ன மொழி வல்லுநரா ஆச்சா போச்சுன்னு அவர் நீதிபதி பேசுகிறார். என்னப்பா இது பெரிய பிரச்சனையாக போச்சுன்னு நினச்சா, சரி நீதிபதி தான் ஒரு பக்கம் மன்னிப்பு கேளே அப்படின்னு சொன்னால், அவர் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அவர் அதுக்கு மேலே சொல்கிறாரு. கமலஹாசன் காலையில் நல்லபடியாக தான் சொல்லியிருந்தார். திடீர்னு மாலை பதிவில் தனிப்பட்ட முறையில் பிடிவாதமாக இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கமர் தவறு செய்கிறாரு. அதனால் இந்த அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு, தினமும் ஒசூர்லேருந்து 50,000 பேர் செல்கின்றனர் அப்படின்ட்டு ஒரு வகையான மிரட்டும் துணியில் பஸ் வராதுன்ற மாதிரி சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர். சரி, கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தவறு செஞ்சதானே மன்னிப்பு கேட்கறதுக்கு, நாங்கள் தவறு செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் ஈகோவை காட்டுதுன்றாங்க. இது ஈகோலாம் இல்லை, நாங்கள் தவறே செய்யலைன்றாங்க. பார்த்து பாஸ், இங்கே உலக லெவலில் ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சுக்கும் போது ஒரு நாட்டுக்குள்ளே மொழிகள் அடிப்படையில் மோதுவது என்பது பெரிய ஒரு பின்னோக்கி போகிறோமோ அப்படின்ற ஒரு மன வேதனையும் ஆதங்கமும் கூட இந்த இடத்துல இருக்குது. 2 மாநிலங்கள் மொழிக்காக அடித்து கொள்வது என்பது நம்ம எங்கேயோ பின்னோக்கி போயிட்டுருக்கிறோமோ அப்படின்ற ஒரு கவலையும் எழுகிறது. நம்ம உலக வளர்ச்சியும் நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பேசுகிறதுல இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், இதை நான் பேசணும்னு நினைக்கல. ஸோ இருந்தாலும் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். ஒன்று, 2வது விஷயத்தையும் நான் பேசிட்டு போயிடுறேன். குறிப்பாக நீங்கள் பக்கத்தில் ஒரு நபர் பார்க்குறீங்களா, இவர் 2ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு பயங்கரமாக பேசுகிறார். இவர் யார் தெரியுங்களா, ஜெய்ஷ்-இ முகமதுனுடைய சீனியர் லீடர். அதாவது ஜெய்ஷ்-இ முகமது ஒரு தீவிரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய சீனியர் மெம்பர் மௌலானா அப்துல் அசீஸ் இசார் 2ஆம் தேதி ஒரு பேசின மீட்டிங் என்னன்னா, இந்தியா பயங்கரமாக எதிர்க்கிறார். இந்த ஜெய்ஷ்-இ முகமது இந்தியாவை துண்டு துண்டு ஆக்குவோம், இந்தியாவை முடித்து விடுவோம், பாகிஸ்தான் அடித்த அடி வத்தாதா, நாங்களும் நுழைய வேண்டுமா, இந்த மாதிரியான பல தாக்குதல்களை பார்க்க போகிறீர்கள், முடிக்க போகிறது இந்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக வெறித்தனமாக வீட்டுக்கு போனார். மனுஷன் பார்த்தா இறந்து போய் வராரு வெளியில். எப்படி இறந்தார், என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்களே வெளியிட விரும்பலை. யாரோ மர்ம நபர்கள் எங்கேயோ செய்த வேலை அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது இந்த தடவை மர்ம நபர்கள் ஷூட் பண்ணலாம் இல்லை, எங்கேயோ கடையில் ஓய்வாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்னு நினச்சிட்டு எங்கேயாவது டீக்கு குடிக்க போயிருப்பார். அந்த டீயில் ஏதாவது கலந்துருப்பாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். என்ன நீங்கள் இத்தனை நாள் வீட்டிலேருந்து வெளியே ஆணு கொட்டாய் விடும்போது வாயில சுடுவதற்காக அல்ல, இந்த தடவை வேறு ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க லைட்டாக.
இப்போ தான் வந்து அவங்களுக்கு இன்னொரு டவுட் வருது, ஒருவேளை ராவோடு இணைந்து மொசாடும் இணைஞ்சிட்டு இருக்குமோ, இந்த மாதிரியான நுணுக்கமான, அதாவது வெளியில் ஆதாரமே தெரியாமல் ஷூட் பண்ணுறதெல்லாம் தாண்டி இது வந்து ஈரானில் பல தடவை இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதாவது ஈரானில் அவரோட பேர் எனக்கு கரெக்டாக ஃப்ளோவில் வரல, மேபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மிகப்பெரிய, அதாவது இஸ்ரேலால் டார்கெட் வைக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியில் அவருக்கு பக்கம் கூட நெருங்க முடியல. ஆனால் அவர் எப்படி நெருங்கினாங்க அப்படின்னா, அவர் வீட்டு வேலைக்காரங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க மூலயமா நெருங்கியிருக்காங்க. அவர் வந்து சாக்லேட் சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பமாக இருந்திருக்கிறாங்க. அந்த சாக்லேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனாக கலந்துருக்காங்க. ஒரே அடியெல்லாம் கலக்கலை. அதாவது ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் சாப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது ஆர்டிஃபிஷியலாகவே அந்த உடம்புக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மற்ற இறக்குற மாதிரியான செட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா தான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறது. மீதி அத்தனையும் அலசி ஆராய்ஞ்சாங்க. பட் அந்த சாக்லேட்டில் இருந்திருக்குன்றது அவங்க கெஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இறந்தாங்க. இருந்ததுக்கப்புறம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் மொசாத்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தான் அவங்களுடைய, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்டெல்லாம் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்து நுணுக்கமாக தூக்குனாங்க. பட் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். இது அந்தளவுக்குலாம் இறங்கி பண்ணியிருக்க மாட்டாங்க. இது சும்மா ஒரே நாளில் சம்திங் எங்கேயோ இறங்கி ஏதோ டீ குடிச்சிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல கூட நடந்தது. எங்கன்னா ரஷ்யானுடைய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னி அவர்கள் கரெக்டாக ஜெர்மனியில் இன்னொரு நாட்டில் இருந்து டீ மட்டும் தான் குடித்தார். ஒரு கடையில் போய்ட்டு காஃபி மட்டும் தான் குடித்தார். அப்புறம் திடீர்னு ஏறி ஃப்ளைட்டில் வந்தார். ஃப்ளைட்டில் வரும்போது திடீர்னு முகமெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் திடீர்னு அவசரமாக தரையிறக்கப்பட்டு அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பொழைச்சி வந்தார். அதுக்கப்புறம் இறந்து போனால் அது வேறு கதை. இது இந்த மாதிரி நிறைய இடத்துல நிகழ்ந்திருக்கிறது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்கோங்க. மர்ம நபரோட வேலை மாரி எல்லா டீக்கள்லேயும் இருப்பாங்க, மற்ற இடத்துலையும் இருப்பாங்க. குறிப்பு எல்லாம் ஒன்று பண்ணுங்கள், தீவிரவாதிகள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. அது சால சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இன்றைக்கி. என்ன வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் நான் ஒன்று சொல்ல வந்து வச்சுக்கோங்களேன், அது ஃப்ளோவில் அப்படியே வந்துடுது. அந்த ஆப்ரேஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதாவது உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள்ளார் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை இன்றைக்கி ஏஐ டெலி அப்படின்ற ஒரு சேனல் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு சில விளக்கங்கள் புரிஞ்சுது இப்போ தான். ஆக்சுவலாக ஒரு ட்ரக்கு, நீண்ட பெரிய ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்கு மேலே மட்டும்தான், மேலே ஒரு அடி மட்டும்தான் அந்த ட்ரோனை வந்து வைத்திருக்காங்க. மீதி கீழே ஃபுல்லாக வந்து பேட்ரி தான். சப்போஸ் ஏதாவது சந்தேகங்கள் வந்து அந்த ட்ரக்கை திறந்து பார்த்தாங்கன்னா வெறும் பேட்ரி மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ரஷ்யாவால் கண்டுபிடிக்க முடியல, உள்ள ஃபுல்லாகவே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மேலே அந்த ஒரு அடி மேலே லாக் மட்டும் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான். அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாவே அனிமேட்டட் ஆட் தான் வந்து போட்டிருக்காங்க. மேலே மட்டும்தான். அது எப்படின்னா, இந்த நிகழ்வு எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு போயிட்டுருக்காங்க ட்ரக் எல்லாத்தையும். இந்த ட்ரக் இருக்குல்ல, அது போயிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில், அது குறிப்பாக எந்தெந்த இடத்துல தாக்கல் நடத்தணுமோ அந்த 5 விமான நிலையங்கள் மீது 2 கிலோமீட்டர் பக்கத்தில் நிறுத்திட்டாங்க. 2 கிலோமீட்டர் பக்கத்தில் நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்தியாவுக்குள்ளே யார் வந்தாலுமே நம்ம ஈஸியாக நம்ம நெட்டு வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி, நம்ம ஜியோ ஏர்டெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அந்த மொபைல் அந்த ட்ரக்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்க நெட்டையே அக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது ஈஸியாக அதுக்கு முன்னாடியே பாஸ்வேர்டெலாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் ஈஸியாக வைஃபை மூலிமா அந்த நெட்டும் அக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நெட்டையே அக்சஸ் பண்ணி 2 கிலோமீட்டர் பக்கத்தில் நிறுத்துறதுனால கரெக்டாக மேலே மட்டும் தான் ஓப்பன் ஆகுது, கீழே ஒன்றும் இல்லை. சப்போஸ் சந்தேகப்பட்டு உள்ளே யாராவது போயிருந்தாங்கன்னா உள்ள பேட்டரிலாம் இருக்குல்ல, அது மட்டும் தான் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இராணுவம் பார்த்தாலும் சந்தேகம் வராது அந்த ட்ரக்குக்கு, உள்ளே நுழைஞ்சு பார்த்துருந்தாலும். அதனால் மேலே இருக்கக்கூடிய ட்ரக்கும் ஒவ்வொரு ட்ரக்லையும் அப்ராக்சிமேட்டாக அவங்க ஒரு 40லேருந்து 50 பக்கம் வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு ஒன்று போய் தாக்கல் நடத்துகிற மாதிரி வந்து ஈஸியாக பிளான் பண்ணிட்டாங்க. இங்கே உக்ரைன்லேருந்தே அது ஓப்பன் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன இதுக்கு முன்னே நினச்சேன்னா, மேலே இருக்கிறது ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருந்து தான் ட்ரோன் வந்தது அப்படின்னு நினச்சேன் நான். இதுக்கு இன்றைக்கி தான் கிளாரிட்டியாக கிடச்சிருக்கு விளக்கமே. இன்னும் ரஷ்யா தரப்பில் கூட இவ்வளோ கிளியராக சொல்லலை. மேலே அந்த ட்ரக் மேலே இருக்குன்னா இவ்வளோ ஒரு அடி தான், இங்கே மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு போயிருக்கு. மீதி மொத்த ட்ரங்க்குமே வந்து எம்டியாக பேட்டரி மட்டும் தான் வைத்திருக்காங்க. ரொம்ப கிளாரிட்டியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது நிறைய நாடுகள் வந்து ஒரு லெசனாக, அதாவது திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது இந்த உக்ரைனுடைய செயல் ஒன்று. இரண்டாவது என்னென்னா, ரஷ்யானுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ரஷ்யாவையும் கிரீமியாவும் இணைக்கக்கூடிய கிரெஞ்ச் பிரிட்ஜ்.
இந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுவதற்காக 3லேருந்து 4 வருஷம் வேலை செஞ்சாங்க. 12 மைல் 12 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மிக ஒரு லென்த் பிரிட்ஜு. இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்கட். ரஷ்யாவும் கிரிமியானும் கூட பல பில்லியன் செலவு பண்ணது. பல தடவை வந்து ரஷ்யா வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, இது வந்து எங்களுடைய ஹார்ட் மாதிரி, இதன் மீது கை வச்சிங்க அப்படின்னா அணு ஆயுதத்தை போற்ற வேண்டியதுதான் ஒரு பாயாசம் தண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு அணு ஆயுதத்தை போட்டுறதான் நம்ம சொன்னாங்க. ஒரு இடத்துல சைட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் போட்டிருக்குங்களா அது. அடுத்த உரைப்படம் பாருங்கள், ஒரு 1000 கிலோ வெடிமருந்தோட வந்து தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறதுன்றது அந்த மேக்ஸர் புகைப்படத்தை போட காட்டியிருக்காங்க பாருங்கள். அதை நோக்கி போகுது. இன்னொரு வீடியோ பதிவு உங்களுக்கு சைடில் காட்டுறேன். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தூண், அந்த தூண் மீது அந்த தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அது வந்து பண்டில் ஆஃப் சப்போர்ட் பிரிட்ஜு. 1000 வெடிமருந்து தண்ணிக்குள்ளே வந்து இந்த ஒரு தாக்குதல். இந்த தண்ணிக்குள்ளே வந்தது வந்து எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் கேமராவோட செட் பண்ணி ரொம்ப கிளியராக முடிச்சிட்டாங்க. இது என்னன்னா ரஷ்யாவுக்கு மேலும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். ஏன்னா தண்ணிக்குள்ளேயே ஒரு ட்ரோனை ஏற்கனவே உக்ரைன் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோன்ட்டு. இதுக்கப்புறம் வாட்டருக்கு அடியிலே வந்து தாக்கல் நடத்துறதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப ரேர், ரிஸ்க்குமே கூட. இது நிச்சயமாக இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் மண்டையை குழப்பிட்டு இருக்கோம். ஒன்று, இதுக்கு ரிவெஞ்ச் வந்து கடுமையாக எடுத்தால் மட்டும்தான், இல்லை மறுபடியும் இந்த வீடியோ பதிவை போட்டுக்கிட்டு தொடச்சி வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நாங்கள் வந்து அதை போட்டுவிடும் இதை போட்டு மிரட்டே தானே நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான் இன்னொரு பக்கம். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி மாஸ்கோவில் போயிட்டு இறங்கின உடனே அன்றைக்கி உக்ரைன் தரப்பில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்ம அடிக்கிற அடியில் ரஷ்யா தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து டோட்டலாக மாட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் போனால் கூட அவங்கள வர வச்சிடலாம், அதற்கான வழிமுறைகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்னு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த கிரிமியா பிரிட்ஜை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க, யாரும் மக்கள் எதுவும் போக வேண்டான்றாங்க. இது வந்து 3வது முறை. முதல் டைம் நடத்தும் போதே தொடர்ச்சி வைப்பா ஒரு பாயாசத்தை போடுற வேண்டியது தான், ஒரு அணு ஆயுதத்தின் மாதிரி அப்போ ஒரு மிரட்டல் விட்டுட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சரி பண்ணாங்க. 2வது தடவை பண்ணாங்க. இப்போ 3வது தடவை வந்து தூணியே முக்கியமாக டார்கெட் வச்சுட்டாங்க. மறுபடியும் இந்த பாயாசத்தை போடுற வேண்டியதானே இந்த வீடியோவை வெளியிட்டு உட்காந்துருக்காங்களா இல்லை தாக்கல் நடத்துகிறாங்களான்னும் போது நேற்று இரவு ஆனால் உக்ரைனியர்கள் யாரும் தூங்கலை, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. தாக்குதல் அந்த பதற்றம் இருந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கான தாக்குதல்கள் இருந்ததுன்னா சமீ ரீஜியனில் ஒரு தாக்குதல், அப்புறம் இன்னும் ஒரு 4 ரீஜியனில் தாக்கல் நடத்தினாங்க. ஆனால் இன்னும் அங்கே பங்கர்ஸ் கடையில் தான் இருக்காங்கன்ற ஒரு அடிஷ்னல் தகவலையும் சொல்லிடுறோம். ஒன்று இன்னொன்று என்னென்னா, இந்த கிளஸ்டர் பாம்ஸ், அந்த கிளைட் பாம்ஸ் எல்லாம் வந்து அங்கே சமீ ரீஜன் மீது போடுறாங்கன்னும் போது இன்றைக்கி அங்கே மறுபடியும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குருக்ஸ் ரீஜியனில் அங்கே ரஷ்யாவுடைய மிக முக்கியமான பேஸ் ஒன்று, அதன் மீது ஏஏஎஸ்எம் கிளைட் பாம் மூலிமா ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த கிளைட் பாம் வந்து ஃப்ரான்ஸ் கொடுத்ததில் ஒரு 250 கிலோகிராம் அளவுக்கு இருக்கக்கூடியது. இந்த தாக்குதலில் அந்த இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஆயுதங்கள் ரஷ்யா கொடுக்கறது, யூகே கொடுக்குற ஆயுதங்களால் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா தொடர்ந்து மிரட்டிகிட்டே தான் இருக்காங்க. இது தனிப்பட்ட நாடுகள் ஆயுதம் கொடுத்து தாக்கல் நடத்தினீங்கன்னா நீங்களும் எங்கள் மீது போர் நிகழ்த்துவதற்கு சமம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இது வந்து இந்த பெர்ல் ஹார்பர் மாதிரியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஜப்பானில் வந்து இந்த 2ஆம் உலக யுத்தம் எப்போ நிறைவு பெற்றுச்சுன்னா 2 அணுகுண்டு போட்டு தான் நிறைவு பெற்றது. இந்த யுத்தம் எப்போ நிறைவு பெறும் அப்படின்னா மேபி எப்போ அணுகுண்டு வருதோ அப்போ தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து போதும் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு உலக நாடுகள் ஓடி வந்து அப்போ உயிர் கொடுக்குறாங்களா இல்லை மறுபடியும் அடுத்தடுத்த நாடுகள் போட போகிறாங்களான்னு தெரியல. ஸோ இப்போது நிலைமைக்கு ரொம்ப வெர்ஜாகி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் ரஷ்யா இருக்காங்கன்ற தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்ல விரும்புகிறேன், அந்த சானோகர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவுமே ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரிமியா பிரிட்ஜோட மற்றொரு பகுதியில் திடீர்னு ஒரு பகுதியில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, அங்கேயும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளால் உணர முடியுது. ஆனால் வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் ரஷ்யா வந்து எங்களை அடிக்க போகிறாங்க ஐரோப்பா நாடுகளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல் வரைபடம் என்ன தெரியுமா காட்டுது, மே 11 ஜூன் 24 வரைக்கும் இந்த நேட்டோ நாடுகள் பண்ணுற பயிற்சியும் இப்போ இவங்க ரஷ்யா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே கனெக்டிங் டாட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 25,000 ட்ரூப் வந்து கலந்துக்கிறான், 3000 டேங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேலே கத்திரிப்பூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல 6000 ட்ரூப் மே 11 31 வரைக்கும் விடிய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸசைஸ். இங்கே பக்கத்தில் தான் அங்கே ரஷ்யா மீது
குறிப்பாக அணு ஆயுதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் மீது கையை வச்சு ஒரு டெஸ்டிங் எடுத்தாங்க உக்ரைன் மூலிமா. ஸோ இதையும் அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியே அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலர்னா லைட் ப்ளூ கலர் பல்கேரியா கிரீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 12,000 வீரர்கள் இங்கன்னா குறிப்பாக கருங்கடலில் டார்கெட் வைக்கிறாங்க. கருங்கடல் டார்கெட்டை வைத்து ஒரு 12,000 வீரர்கள் மேலே இருப்பாங்க. மே 26 ஜூன் 9 வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பயிற்சிகள் இங்கே. ஏன்னா இதுக்கப்புறம் கருங்கடல் வழியாக ரஷ்யானுடைய எந்த கப்பல் வர முடியாத அளவுக்கான ஒரு எல்லாமே டெஸ்டிங் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பயிற்சி பார்த்தோன்னா ஜெர்மனி பாருங்கள். ஜெர்மனியில் வந்து ஒரு 10,000 ட்ரூப்புக்கு மேலே ஜூன் 9 24 வரைக்கும் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க. ஆனால் இன்னொரு உங்களுக்கு வரைப்படுத்தி நான் விளக்க விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பானா 2024 எக்ஸசைஸ் எல்லாமே மே 22 30 வரைக்குமே 2025 ஒரு 1000 ட்ரூப்புக்கு மேலே இங்கே பின்லாந்து கிட்ட மட்டும் பாருங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான எக்ஸசைஸ் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொன்றும், அதாவது பின்லாந்து முழுவதுமே ரஷ்யானுடைய எல்லை ஓரத்தில் இந்த அளவுக்கான பயிற்சிகளை நம்ம பார்க்க முடியுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மே 23 ஜூன் 1 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரி போட்டிருப்போம் பாருங்கள். நம்பர் 1 அப்படின்னு இருக்கிறது நான் கீழே போகிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு 5000 ட்ரூப்பு. பின்லாந்தில் மட்டும் 4900. அப்புறம் பிரிட்டன் அமெரிக்காவிலேருந்து ஒரு 100 700 யூனிட் மேலே மிலிட்ரி ஸ்பெஷல் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் லைட்டாக பச்சை கலர் மாதிரி செகண்ட் ஒன் போட்டுருவோம். அதில் பார்த்தோன்னா மே 21 31 அதில் ஒரு 5500 பின்லாந்து வீரர்கள், 600 போலந்து வீரர்கள் அவங்க. அப்புறம் அதுக்கீழே ரெட்டு பார்த்தோன்னா நார்வே வீரர்கள். அது இல்லாமல் இன்னும் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தாலுமே வந்து இதுவரை இப்படி ஒரு பயிற்சிகள் தொடர்ந்து இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே இப்படி பின்லாந்தை மையப்படுத்தி ஒரே சமயத்தில் ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கான இவ்வளோ பயிற்சிகள், வரலாற்றிலே இல்லாத பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஒன்று ஒன்றா நான் 1 2 3 4 5 பாட்டிருக்கேன். அது கூட நம்பரோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். 1600 ட்ரூப்பு, 6500 ட்ரூப்பு எல்லாம் மே 26 31 அந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தடவை ரஷ்யா வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க, இறங்குச்சு அப்படின்னா மொத்த நேட்டோ படைகளும் உள்ளே இறங்குறாங்க. அதில் வந்து ரஷ்யா எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஒன்று, ரஷ்யா அமைதி ஒப்பந்தத்துக்கு வரணும், இல்லையா மொத்த படைகளும் தயாராக இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன கதை விடுறாங்கன்னா, இன்னும் 2-3 வருஷத்தில் எங்களை வந்து பிடிச்சிடுவாங்கன்னு ஒரு போலி கதைகளையும் ஒரு போலி பிம்பத்தையும் இங்கே கிரியேட் பண்ணி அங்கே கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி திடீர்னு உக்ரைனுக்கு ஆதரவாக எந்த நேரத்துலையும் நேட்டோ படைகள் மீது ரஷ்யா வெகுண்டு எழுந்து கை வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன்ல, தொடர்ந்து இவங்க கொடுக்குற ஆயுதங்கள் எல்லாமே ரஷ்யாவோட நிலைகள் கிரிமியா பிரிட்ஜ் மீது கை வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் சுமந்து செல்லக்கூடிய போர் விமானத்தை அடிச்சிட்டாங்க. அப்புறம் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள் பக்கத்துலேயும் தாக்கல் நடத்திட்டாங்க. இதை விட வேறு எந்த சீண்டலும் இல்லையே, எல்லாமே நேரடியான எச்சரிக்கை தான். ஆனால் இவங்க எல்லாமே தயாராக தான் இருக்காங்க. இப்போ நேட்டோ நாடுகள் ஃபுல்லாகவே தயாராக தான் இருக்காங்க. சும்மா பேருக்கு மட்டும் தான் ட்ரம்ப் வந்து நான் அமைதி ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் ட்ரம்ப் ஒரு வேலை நெருப்போடு விளையாடாதீங்க, பொசிக்கிடுவான் முடிச்சிடுவான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போயிட்டு இன்றைக்கி துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் அம்பாசிடர் என்ன சொல்கிறாருன்னா, இது 5வது தடவை ட்ரம்ப் அவர்கள் இது மாதிரி நான் கோபமாக பார்த்ததே இல்லை, போனாவே புஸ்ஸுன்னு மூச்சு விட்றாரு, ரொம்ப அவங்க மெலினா ட்ரம்ப் அவர்கள் வந்து காஃபி கொடுத்தா கூட தட்டி விடுறாராம், போமா நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்றாராம். அந்த அளவுக்கு நான் டென்ஷனாக நான் பார்த்ததே இல்லை, மனுஷனுக்கு அவ்வளோதான், பேசினா கக்க போகிறாரு, என்ன ஆக போதோ ரஷ்யான்னு தெரியல. அவர் ஒரு பக்கம், இன்னொரு அவர் நல்ல கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த லின்சே கிரகாம் போன்ற நபர்கள்லாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீனா வந்து ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுற வரைக்கும் இந்த போர் வந்து அமைதி வராது, அதனால் நம்ம சீனாவை அடிக்கணும் டைரெக்டாக, சீனா அடித்தா மட்டும் தான் அந்த போர் வந்து அமைதி பெறும், அப்படி இல்லைன்னா 500% வரியை விதிச்சிட வேண்டியது தான் அப்படின்றாங்க. இவங்க சுற்றி வலிச்சு சீனாவை எந்த அளவுக்கு சீண்டமோ அந்த அளவுக்கு சீண்டுதாங்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒன்று டென்ஷனான பரவாயில்ல, அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் போதோ அதான் சொல்லிட்டு அப்பப்போ கோவம் வந்தால் தைவானை சுற்றி போர் பயிற்சிகளை மேற்கொள்ளன்னு அவங்க சும்மா விளையாட்டு காட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணால் சீனா டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த கோல்டன் டோம் உருவாக்குறோம் இல்லையா, அதை வந்து ஜப்பானோட உதவியோடு தான் உருவாக்க போகிறோம், ஜப்பானோட டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் இது முடிஞ்சதுன்னா அடுத்து ஜப்பானை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த கோல்டன் டோம் உருவாக்குறதுக்கே சீனா கடுமையான எதிர்ப்பு. இப்போ ஏசியாவுக்குள்ளே வந்து அது சீனா பக்கத்தில் ஜப்பானை உருவாக்குறாங்கனாவே அப்போ அங்கேருந்து ஈஸியாக கோல்டன் டோம் உருவாக்கிட்டா சீனா எந்த அளவுக்கு நல்லா அடிக்கலாம் இல்லையா. அப்போ அதையும் உருவாக்குறாங்கன்னும் போது இது அடுத்த வகையான சீண்டல், ஆப்ஷன் A B C D இப்போ Z வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ அதாவது என்ன பண்ணாலும் சீனா வெளியே வர மாட்டேன்றாங்களே,
இப்படியாவது வெளியே வருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்ப்புமே வந்து கிளப்பியிருக்காங்க. எல்லாம் கரெக்டு தான், வரி போடுறீங்க, 500% வரின்னு சொல்கிறீங்க, பாருங்கள் உங்களுடைய ஈல்டுன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய கடன் பத்திரங்கள் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் ஆட்டம் கண்டிருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு ஹைக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய கடன் பத்திரங்கள் 8.51 ட்ரில்லியன் பக்கம் யூஎஸ்னுடைய டெபிட் வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டே போகுது. கொஞ்சம் பார்த்துங்க, அடுத்தவங்களை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது நீங்கள் வீழ்ந்துடாதீங்க. என்றைக்குமே எண்ணம் போல தான் வாழ்வு, அது எந்த நாடாக இருந்தாலும். இப்போதைக்கு வாழலாம் நினைக்கலாம், ரொம்ப நாளைக்கு தாங்காது, ஏதாவது ஒரு வகையில் வீழ்ச்சி அடையும். இருந்தாலும் இந்த IMF போன்ற நாடுகள்லாம் இந்த குளோபல் எக்கனாமிக் க்ரோத்ன்ற பேரில் வந்து அடிக்கடி இது வெளியிட்டு தான் அமெரிக்காவை டென்ஷன் ஆக்குறாங்க. இதை பாருங்கள், 2025 2030 சீனா வந்து 23% வளர்ந்துடும், ரெண்டாவது இந்தியா 15.2%, அமெரிக்காவே 3வது தான், அடுத்து இந்தோனேஷியா 4வது, ரஷ்யா 5வது. இப்படிலாம் போட்டால் அவங்க டென்ஷன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? நீங்கள் பேருக்காவது நீங்கள் அமெரிக்கான்னு ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா பரவாயில்லையா? இப்போ அதனால தான் சீனாவையும் ஒரு பக்கம் குறி வைக்கிறாங்க, இந்தியாவையும் விடாமல் குறி வச்சுட்டு தாங்கிறாங்க, பாகிஸ்தானை மையப்படுத்தி. பாகிஸ்தான்லேயும் சரி, இந்த பக்கம் பங்களாதேஷையும் வைத்து ரோஹிங்காவில் இருக்கக்கூடிய மிக நபர்கள் பயிற்சிகளை கொடுக்கறது, இல்லை இந்த சின் ஸ்டேட்னு சொல்லிட்டு உருவாக்குறதுக்காக குக்கி மக்களை கொஞ்சம் பயிற்சிகளை கொடுக்கறது, இங்கே பாகிஸ்தானை வச்சு முயற்சி பண்ணுறது, பாகிஸ்தானுக்கு அதிகமான அளவுக்கு திடீர்னு ஃபண்டிங் கொடுக்குறது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு மூலிமா 40 பில்லியன் கொடுக்குறாங்க. இந்தியா வந்து 2 பில்லியன் கொடுத்ததுக்கே பெரிய அளவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சு பயங்கரமாக சொன்னாங்க. இப்போ 40 பில்லியன், 2 பில்லியனுங்க, 40 பில்லியனுங்க, அடுத்து செகண்ட் பிளேஸ் கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆய்வறிக்கைகள் தொடர்ந்து அமெரிக்காவோட மிஞ்சிட்டு போயிடுவாங்க, அமெரிக்கா 3வது இடத்துக்கு வந்துடும்லாம் இப்படி போகிறதுனால தான் அங்கே ஒரு புசுன்னு மூச்சு விடுறாங்க, வெகுண்டு எழுவுறாங்க. ஒரு காலம்னாலும் ஒரு காலம் ரஷ்யா நம்மளை விட வளர்ந்துருன்றதுக்காக தான் இன்றைக்கி அமெரிக்கா, இந்த நேட்டோ நாடுகள், இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் போட்டு ரஷ்யா அந்த அளவுக்கு அடியேன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பண்ணிங்க மாதிரி எல்லாம் கூட்டமாக போனால் தான் அவங்க சிங்கிளாக வரணுமா, நிறைய டைலாக்லாம் போடுறாங்களே. இவ்வளோ நாடுகள் சேர்ந்தடிக்கிறாங்க, இவ்வளோ யூகே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களே, ஒரே நாடு ஒண்டி யூகேவா ரஷ்யாவான்னு போய் மோத சொல்லுங்கள், மோத மாட்டாங்க. மற்ற எல்லா நாடுகளும் அதே மாதிரியான சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு ஃபியூச்சர் பிளான் தான். ஆனால் அந்த ஃபியூச்சர் பிளானோட டைவர்ஷன் வந்து மாற்றுறாங்க. இனி நம்ம ஐரோப்பாவோட ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஷிப்போ, இல்லை நம்ம அமெரிக்காவோட நெருங்கிய ரிலேஷன்ஷிப்போ இனி வருகின்ற காலகட்டத்திலாம் வந்து அடுத்த ஒரு 5-10 வருடங்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம அவங்கள விட வளர்ந்துருவோன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தோன்றிருச்சு, ஐரோப்பியர்களுக்கும் சரி இல்லை அமெரிக்காவுக்கும் சரி தோன்றிருச்சு. இனி இந்தியாவையும் சேர்ந்து ஒடுக்குவது என்பதை ரொம்ப குறியாக வைப்பாங்க. நான் போன பதிவுன்னு சொல்கிறேன், இந்த பதிவுன்னு சொல்கிறேன், வருகின்ற பதிவுன்னு சொல்ல தான் போகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரஷ்யா என்ற ஒற்றை நாடை மையமாக வைத்து நம்ம அவங்க பக்கம் போகிறோன்ற அடிப்படையில் வைத்து கூட நம்ம நெருக்கடிகளை கொடுப்பாங்க. இல்லை இவங்க பக்கம் போனோம் அப்படின்னாலும் இது இங்கே பிரச்சனையாக அமையும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து மிக முக்கியமான பதிவை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கலாம். குறிப்பாக மறுபடியும் என்னன்னு தெரியல, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க கோட்டசாமிங்க. திடீர்னு இன்னைக்கு டேங்க் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இல்லை போங்களேன்னு வண்டியை சும்மா சுற்றி டமான்னு திரும்பி எல்லை பகுதியை தோண்டி ஆப்கானிஸ்தான் வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் சீனா ஓடி வருவாங்க, ஏன்ப்பா அவங்க அமைதியாக தானே இருக்கிறாங்க, ஏன் அப்படி சுட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கே ஒரு சம்பவம். தெஹரிக்கே தாலிபான்களில் இன்னும் தெஹரிக்கே ஹை தாலிபான் ஒருத்தர் இருக்காங்க, அதாவது TIKன்னு சொல்லிட்டு, TTKன்னு இன்னொன்று ஒருத்தர். இந்த குரூப்ஸ் என்ன சொல்லணும்னா புதுசாக உருவாக்கியிருக்காங்களாம் அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில். இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரை விடுதலை வாங்கறதானம். இந்த விடுதலையில் அங்கே பாகிஸ்தான் உளவு அமைப்போ பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் கிடையாதான், நேராக அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறதான பிரச்சனை. இருக்கிற தீவிரவாதிகளோட லிஸ்ட்டே பார்த்தாம இப்போ தெஹரிக்கே ஐ தாலிபான்கள் வந்து இப்போ இங்கே ஓடி வந்துட்டாங்க. எங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுக்கிட்ட விடுதலை பெறதான்றாங்க. வாங்கப்பா அடுத்தது வந்து சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சிறப்பாக தான் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம தொடர்ந்து அல் ஜசீரா வந்து ஒரு சில போலி செய்திகளை வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக BBC வந்து ரொம்ப கிளியராக வெரிஃபை பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை. BBC வந்து குறிப்பாக அந்த எய்டு மருத்துவ எய்டுன்னு பாருங்கள், மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் கொடுக்குற இடத்துல நேற்று ஒரு துப்பாக்கி சூடு 2 நடந்தது. கடைசியில் அதை வெரிஃபை பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஹமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எங்கள் உதவி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அதை அவங்க ராணுவ வீரர்னு தவறாக காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில போலியான வீடியோக்களை வந்து இதோட மேட்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. அல் ஜசீரா வந்து ரொம்ப தவறான டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரத்தில் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, என்னங்க உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக BBCக்கு அல் ஜசீராவுக்குன்ற மாதிரி செட்டு. கடைசியில் நம்ம இங்கே பெய்யும் மழை பொழிவு அங்கங்கன்னு பார்த்தா சீனாவில் யுனான் ப்ராமினன்ஸ்
மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு தொடர்ந்து 3ஆவது நாளாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. நிறைய மட்ஸ்லைட் அங்கே வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கான பதிவுகளும் நிறைய கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அசாமும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். அசாம், அப்புறம் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில், அதுக்கப்புறம் மேலே பார்த்தா மியான்மர்லேருந்து சீனா மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய செய்திகளை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.